ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற, தேவனுடைய திருச்சபையை பொறுப்பை நடத்தி வருகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட வசனங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பாருங்க, சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மேகத்தின் நடுவில் வெளிப்படும் போது நாம் அவரோடு கூட மரித்தாலும் மறுரூபமாகவும் உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக பற்றி எடுத்துக்கொள்ளப்படுவோம். கிறிஸ்தவராய் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டுமானால் இவைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டும். இயேசு அற்புதமானவர். தொடர்ச்சியாக நாம் அநேக வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். எனவே இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் எல்லாவற்றையும் தியானித்து விட்டு இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கிரேஸ் டெலிவிஷன் யூடியூப் ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, சுவிசேஷத்தை கேளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது 12 வயது உள்ள ஒரு பெண் அதாவது உயிரோடு எழுப்பப்பட்டதும், 12 ஆண்டாய் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சுகமாக்கப்பட்டதும், 12 சீஷர்களை அவர் ஊழியத்துக்கு அனுப்பி அவர்கள் மூலியமாய் தன்னுடைய மகிமை வழங்க பண்ணினதையும் போன பகுதியில் பார்த்தோம். ஆனால் இந்த பகுதியில் 7ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஏரோது இயேசுவை பார்க்கணும்னு விரும்பினா இந்த காரியத்தெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு அதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் மெல்கிசேதேக்கையா பகிர்ந்து கொள்ள போறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நாம் லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இப்பொழுது 9ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 இந்த 3 வசனங்களிலே நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே நடக்கிற சம்பவங்கள் என்று சொன்னால், 7ஆம் அதிகாரத்திலேயும் 8ஆம் அதிகாரத்திலேயும் இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினதையும், எவீருனுடைய மகளை உயிரோடு மரித்து போனவளை உயிரோடு எழுப்பினதையும், பிசாசுகள் பிடித்திருந்தவனை ஆண்டவர் சுகம் கொடுத்ததையும் விடுதலை கொடுத்ததையும், பன்றிகள் போய் கடலிலே விழுந்து மாண்டதையும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கேள்விப்படுகிறார். இந்த ஏரோது யார் என்று சொன்னால், யோவான் ஸ்நானகனை கொலை செய்தவன். தன்னை குறித்து ரகசியங்களை யோவான் ஸ்நானகன் தைரியமாய் சொன்னபடியினாலே யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ணப்பட்டவன் தான் இந்த ஏரோது. இப்ப இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார், இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறார் என்ற பிரசித்தி செய்தி உலகம் எங்கும் பரவுகிறது, ஜனங்களுக்குள்ளே பரவுகிறது. இப்ப காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுக்கு போய் இந்த காரியங்கள் சொல்லுகிறது. அப்ப இந்த 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதும் இன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும். இப்ப இவனுக்கு என்ன ஒரு பயம்னா, நம்ம சிறை சேதம் பண்ணப்பட்ட யோவான் உயிர் தெழுந்து வந்துட்டு இருக்கிறான், அந்த யோவானுடைய ஆவியில யோவான் வந்திருக்கிறான் மறுபடியும் என்று அவனுக்குள்ள ஒரு அச்சம் வந்தது. அதாவது சிலர் அவன்கிட்ட போய் சொல்றாங்க யோவான் எழுந்து வந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு இது காரியம். சிலர் எலியா தோன்றினான் என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர் தெழுந்தான் என்றும் சொல்லி கொண்டபடியினால் இந்த ஏரோதுக்கு கலக்கம் உண்டாயிற்று. யோவானை நான் சிறை சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். யோவானை நான் சிறை சேதம் பண்ணிட்டேனே, கொலை பண்ணிட்டேனே, இவன் மறுபடியும் வந்து இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்கிறானே, செய்யறது யாரு? யோவானிலும் பெரியவர்னு தெரியல இவனுக்கு. யோவானிலும் பெரியவர், தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர் இயேசு. சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவனுடைய ஆவியா, அவங்களுடைய தூதரா, நீ யார் என்றே யோவான் ஸ்நானகனே கேட்டான். ஆனா ஒரு விஷயம் பாஸ்டர், இங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுக்கு இயேசு திடீர்னு வந்து இப்படி எல்லாம் செய்ய தொடங்கின உடனே அவங்களால என்ன சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியாம ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து எல்லா சரித்திரத்தையும் அறிந்து அதுக்கப்புறமா அவங்க அப்படி சொன்னாங்கன்றதை நம்ம பேசுறோம். ஆனா அந்த குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு
என்ன சொல்லுவதுன்னே தெரியல. ஏன்னா அவங்க இதை எதிர்பார்க்கல. ஆமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது மேசியாவை இருண்ட காலத்திலிருந்து ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்போ மேசியா வர வேண்டும் என்று காத்திருக்கிறாங்க. மேசியா எளிமையான முறையில உலகத்துல வந்துட்டாரு. அவங்க நினைச்சிட்டு இருக்கிற எதிர்பார்ப்பெல்லாம் வேற ரீதியில ராஜ குடும்பத்துல எப்படியோ ஒருத்தர் வருவாருன்னு. ஏன்னா அவர் தேவாதி தேவன்ல அவர் வரப்போகிற அதுதான் 2ஆம் வருகையில நடக்க போகுது. இப்போ 2ஆம் வருகையில அப்படித்தான் வரப்போறாரு. ஆமா. ஆனா அவங்க 2ஆம் வருகையில அப்படி எதிர்பார்த்து இருக்கும் போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நமக்கு மேசியா வருவாங்கன்னு யூதர்கள் யோசிக்கிறாங்க. ஆமா. அவர் வந்து போயிட்டாருன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல. பட் ஏரோதுக்கு அந்த கலக்கம் உண்டாகுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஆடு மேய்க்கிற இடையர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உன்னதத்தில் இருக்கிற தேவன் மனு குலத்திலே வந்து பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட காரணம் என்னன்னா, இயேசு உலக ரட்சகராக ஒரு பகுதியிலே தீர்க்க தரிசனம் தேவ தூதர்கள் இடைப்படுகிற காரியங்கள் நடக்கிறது. மறுபக்கம் இதை அறியாமல் இவர் யார் பாருங்க, இயேசுக்கு முன்ன அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகனே கொஞ்சம் சந்தேகம், வருகிறவர் நீர்தானா இல்ல வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா யோவான் ஸ்நானகனே கேட்டான். அதாவது ஞானஸ்தானம் கொடுத்தவரே கேக்குறாரு, அவருக்கே சந்தேகம். இப்போ ஏறதுக்கு ஒரு கலக்கம் என்னன்னு சொன்னா, நீங்க மார்க்குவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கப்படும் பொழுது இந்த ஏறது குறித்து மார்க் மிக தெளிவா எழுதுறார். அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகன் மரித்தொழிந்து எழுந்திருந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள், வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்ட பொழுது அவன் நான் சிறை சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். இதை சொல்றதெல்லாம் யாரு? ஏரோது கன்ஃபர்ஸ் பண்றான் பாருங்க. ஏரோது தன் சகோதரனுடைய பிலிப்பினுடைய மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட பொழுது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலிலே வைத்தான். ஏரோதியாலும் அவளுடைய சதி நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தான். ஆகையினாலும் அவளால் கூடாமல் போயிற்று. அது என்னவென்றால், யோவான் நீதியையும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அந்த காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின பொழுது ஏரோதியாளின் குமார்த்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதையும் அவனோடு கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா அந்த சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு என்ன வேண்டியதை கேள் என்று கேட்டான். அதற்கு அவங்களுடைய அம்மா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சுருக்கமா சொல்லிடுறேன், யோவானுடைய தலை எனக்கு வேணும். அப்போ உடனே ராஜா இவன் மறைமுகமா வச்சு அவனை பாதுகாத்து வந்த ஏறாது கேட்டது நிமித்தம் தலை சிறை சேதம் பண்ணி தட்டுல வச்சு கொண்டு வந்துக்கிட்டான். இப்போ கொலை பண்ணின ஒருவன் மறுபடியும் வந்திருக்கிறான்னு இவனுக்கு கலக்கம் ஆயிடுச்சு. நான் தானே அவனை கொலை பண்ணேன், இப்ப வந்து இவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்கிறாரு. ஒரு பக்கம் கலக்கம், இன்னொரு பக்கம் அவரை பார்க்க ஆசை. எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி அறிந்து கொள்ள ஆசையா இருந்தான். அப்ப வசனங்க பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு கலக்கம் வந்த காரணம், பாவத்தை சுற்றி காட்டினவன் தன்னுடைய சகோதரனுடைய பிலிப்புடைய மனைவியை இவன் மனைவியாக்கி கொண்டது நிமித்தம், இந்த பாவத்தை சுட்டி காட்டுறது நிமித்தம் தான் இந்த நிலைமை இவனுக்குள்ள வந்தது. காவலில வைத்து பாதுகாத்து வந்தான். ஆனா இவள் வந்து நடனமாடி கேட்டதுனால, நான் கொலை செய்து போட்ட ஒருத்தர் திரும்ப வந்து மகிமையான காரியத்தை செய்யறாரு. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஆசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த பகுதியில சொல்லி. அப்ப இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏரோது இயேசுவை பார்க்க விருப்பப்பட்டார். அப்போ அவரை குறித்து வந்து யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, அடுத்தது எலியான்னு சொல்றாங்க, இல்ல தீர்க்கதரிசிகளில் ஒருவன் சொல்றாங்க. ஆனா யோவான், நான் தானே யோவானை கொலை பண்ணப்பா, இப்போ அவர் எப்படி வந்துடுவார், நான் அவரை பார்க்கணும், யார் அவர் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உடனே லூக்கா எப்படி எழுதுறாருன்னா, அந்த சம்பவத்தை சொல்லிட்ட உடனே
அந்த இடத்தில் திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தபோது 5000 பேரை எப்படி அவர் போஷித்தார், என்ன நடந்தது என்பதை குறித்து 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. இதை குறித்த நம்மத்தில் ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவங்க பேசுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்து மீதியானதை 12 கூடை நிறைய எடுக்க அற்புதம் செய்தார் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் அவர் கூடினாலும் அவர்களுக்கு விசேஷமாக வார்த்தை என்ற மன்னாவை கொண்டு அவர்களை போஷித்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து தன்னை நம்பி வந்தவர்களுக்கு வெறுமையாய் போய்விடக்கூடாதபடிக்கு சரீரத்துக்கு ஏற்ற உணவுகளை கொடுத்து வழியில் அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு அவர் உணவு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல உணவு கொடுத்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. திரளான மக்கள் 5000 பேருக்கு கொடுத்திருக்கிறார், 7000 பேருக்கு கொடுத்திருக்கிறார். சீஷர்கள் கூடும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து அவர் பந்தியில இருக்க செய்திருக்கிறார். இப்படி ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியத்தில இது ஒரு உணவு என்பது ஒரு பகுதியாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த 10ஆம் வசனத்தில் இருந்து இந்த 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. 10ஆம் வசனம் அப்போஸ்தலர். யார் இந்த அப்போஸ்தலர்? இயேசுவோடு கூட ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளைகள் 12 அப்போஸ்தலர்கள். அவர்களை கர்த்தர் அழைத்து தம்முடைய ஊழியத்தை பின்தொடர்ந்து செய்யும்படியாக அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல 6ஆம் வசனம் 9:6 அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இயேசு அவர்களை அழைத்து 2 பேராக கிராமத்துக்கு சென்று தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், பிசாசுகளை கட்டுண்டு விடுதலையாக்கவும், பிணியாளிகளை சுகமாக்கும்படியாக அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அவர்களும் புறப்பட்டு போனார்கள். ஆனால் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அப்படி புறப்பட்டு போனவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்கள், பிசாசை துரத்தினவர்கள், பிணியாளிகளை சுகமாக்கினவர்கள் இயேசுவிடத்திலே திரும்பி வந்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் திரும்பி வந்து தங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அன்பார்ந்த, இது ஒரு பெரியதான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த நாட்களிலே உடன் ஊழியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு ஊழியர், தலைமை ஊழியர் ஒரு உடன் ஊழியர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அனுப்பி வைத்து விட்டால் அது என்ன நடந்தது, என்ன செய்தீர்கள் என்பதை குறித்து வந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதான கட்டாயம் இல்லை. அது ஒரு பிரமாணமாக ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அப்ப நம்மளே போன் பண்ணி போனீங்களே என்ன ஆச்சு என்று கேட்கதை விட அவர்களே வந்து தாங்கள் சென்ற காரியத்தினுடைய என்ன நடந்தது, அது ஒரு டிசிப்ளைன். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் தன் தலைமை குருவாகிய இயேசுவிடத்திலே வந்து காரியங்களை ஒப்புவித்தார்கள். எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்த பின்பு அவரிடத்தில் வந்து செய்தவைகளை அறிவித்தார்கள். இது ஒரு ஒழுங்குமுறை. ஊழியத்தின் பாதையில இது ஒரு ஒழுங்கு. அவரும் பொறுமையா கேட்கிறார். அப்ப அது வானான்னு சொல்ல, அதை அவர் கேட்டு தெரிந்து கொண்டார். கேட்கல, அவர்கள் சொன்னார்கள், அதை அறிந்து கொண்டார். இது ஒரு பெரிய பாடமாக இந்த ஊழியத்தின் பாதையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக. சில பேர் அனுப்பிட்டா என்ன ஆச்சுன்னே தெரியல, 2 நாள் ஆச்சு, ஒரு விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிற. இது தவறான காரியம். அனுப்பின அந்த ஊழியர் வந்து தலைமை இடத்தில் அந்த பொறுப்பினை என்ன நடந்தது என்று சொல்லி ஒப்புவிக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கிறது, ஒரு ஒழுங்காக இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. அதாவது இந்த காலத்துல இருந்தா பாஸ்டர் போன் மூலமா போன் பண்ணி சொல்லிடுவாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு இல்ல. அதனால வந்து அவங்க வந்த பிறகு எல்லாத்தையும் ஒண்ணா சொல்றாங்க. ஏதாகிலும் ஒரு இதுல சொல்லலாம் இல்லீங்களா? ஆமா,
ஆண்டவர் ஓய்வெடுக்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறார். இது நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ராவும் பகலும் எங்களுக்கு நேரமே இல்லை, தூங்கறதுக்கு கூட நேரம் இல்லை, ஓய்வெடுக்க இல்லை, நேரம் இல்லை என்று சொல்லி எப்பவுமே ஊழியம் ஊழியம் என்று சொல்றது வார்த்தைக்கு வேதத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. ஊழியத்தை செய்கிற மற்ற நேரத்தில் ஊழியர்களுக்கு நமக்கு அந்த ஓய்வு என்பது தேவை. நம்முடைய சரீரம் இருக்கு பாருங்க, சில காரியங்கள் பகலில செயல்படுகிறதான உறுப்புகள் உண்டு, சில உறுப்புகள் நாம் தூங்கும் பொழுது செயல்படுகிற உறுப்புகள் உண்டு. அது விடற்காலம், அது மிட் நைட்ல தான் சில உறுப்புகள், சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் செயல்படுமா. ஆகையாலே நாம் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், இரவும் பகலும் ஊழியம் செய்ய தப்பு இல்லை. ஆனால் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் நாம் ஓய்வு எடுக்கும் பொழுது தேவன் படைத்த இந்த சரீரம் பகலிலே செயல்படுகிற உறுப்புகளைப் போல இரவிலே செயல்படுகிற உறுப்புகளும் உண்டு. அதுக்கும் ஓய்வு தேவை. நாம் ஓய்ந்து இருந்தால், அந்த ரெஸ்ட் தூக்கம் இருந்தாலும் மாத்திரமே அந்த உறுப்புகள் செயல்படும். இல்லை என்றால் அதனுடைய வேலை பெண்டிங்கிலே இருந்து பலவிதமான சிக்கல்களை நாம் சந்திக்க நேரிடும். அப்ப இயேசு தன் சீசுகளை அழைத்து கொண்டு பெத்சைதா என்ற பட்டணத்திலே வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனித்து போனார் என்று சொல்லப்படுகிறது. இது நாம் ஊழியத்தின் பாதையில கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்து பார்க்கிறோம், இயேசு அந்த இடத்திலே வந்தார் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, பாருங்க, அவர் பின்னால போறாங்க, அவர் அவர்களை ஏற்றுக்கொண்டு, ஏன் என் பின்னால் வரீங்க, இவ்வளவு நான் இருந்தேன், நான் தனித்து இருக்கிறேன் என்று அவர்கள் மீது எரிச்சல் அடையாதபடிக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு கூட பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தமாக்கினாங்க. ஒரு பாயிண்ட் பாருங்க, அவங்களை ஏற்றுக்கொண்டாரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறாரு. வேற எந்த கதையும் பேசல பாஸ்டர், வீண் கதை அல்ல. யார் இயேசுனுடைய ஊழியத்தின் பாதையில சீஷர்களோடு சரி, கூடி வந்திருக்கிற ஜனங்களோடு சரி, எந்த இடத்திலும் அவர் வீண் காரியத்தை பேசினதாக வேதத்தில் எந்த இடத்திலும் இல்லை. அவர் எப்பொழுது பேசினாலும் ஜெபத்தை குறித்து பேசுவார். முற்றிலுமா அதிகமா அவர் பேசுவது தேவ ராஜ்யத்துக்குட்பட்ட காரியத்தை தான் பேசுவார். அவர் ஏன்னா அவர் வந்த நோக்கமே அதுதான். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்கு, நித்திய ராஜ்யத்துக்கு இந்த பூமிக்குரிய மக்களை மீட்டெடுத்து அழைத்து போகத்தான் வந்தார். அதை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையுமே அவருடைய வாழ்க்கை முறையில நாம் பார்க்கவே முடியல. அப்ப இந்த இடத்துல பார்க்க எதை குறித்தான் பேசினாரு? தேவ ராஜ்யத்தை குறித்து அவரோடு கூட பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை எல்லாரும் சொஸ்தமாக்கலையா? யாருக்கு சுகமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தமாக்கி. அப்படின்னா அவரிடத்தில் யார் எதிர்பார்த்தாங்க, யார் சுகத்தை அவரிடத்தில் எதிர்பார்த்தாங்க, அவர்களைத்தான் அவர் என்னாக்கினாருங்க, சுகமாக்கினார். சாயங்காலமான பொழுது இப்ப அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவர் 5000 பேருக்கு போஷிக்கிறார் என்று சொன்னா, சாயங்கால ஜனங்கள் சாயங்காலம் ஆன பொழுது இந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் சேர்ந்து வந்து இடத்திலே ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னு சொல்றாங்க? அவரை நோக்கி, தம்மை சுற்றி தாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது. நாம் இருக்கிற இடம் எப்படி இருக்கு? வனாந்தரமாய் இருக்கிறது. சாயங்காலமான பொழுது அப்ப சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு, கிராமங்களிலும் ஜனங்களை போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ சாயங்காலம் ஆச்சு, திரளான ஜனம் இருக்கிறாங்க, ராஜ்யத்துக்கு பிரசங்கிக்கிறாரு, சுகமடைய வேண்டும் சுகமாக்குறாரு. சிஷ்யங்க பார்த்தாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, 1000 பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும். அதனால சுற்றி இருக்கிற கிராமத்துக்கும் அனுப்பி தங்களுக்கு வேண்டிய அங்கே போய் தங்கணும், தங்களுக்கு வேண்டிய உணவுகளை சம்பாதித்துக் கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டும் என்று இயேசுவின் சீஷர்கள் இயேசுக்கு அறிவித்தார்கள். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? அவர் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் என்ன இருக்கு? அவர் அவர்களை, எவர்களை? 12 பேர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால்
நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். இப்போ ஆண்டவர் இவங்க சொன்னதுக்கு இயேசு பதில் நீங்களே இவங்களுக்கு என்ன கொடுங்க, ஆகாரம் போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவங்க என்ன செய்தாங்க, எங்க கிட்ட 5 அப்பத்தை தவிர 2 மீன்களை தவிர வேற எதுவும் இல்ல, ஆனா நாங்க போயிட்டு வாங்கி கொண்டு வரணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஆனா இயேசு என்ன செய்தாரு, வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அப்ப இதற்கு கணக்கு இருக்கு, இப்ப அதுக்குள்ள நான் போகல. 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள். அதாவது 2வது ஒழுங்குமுறை. ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை, சீஷர்கள் வந்து எதற்காக அனுப்பினார்களோ அதை வந்து அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், ரிப்போர்ட் கொடுக்கிறார். 2. அடுத்தது, திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்க வந்தவங்களுக்கு வீண் கதை பேசல, எப்பொழுது பார்த்தாலும் தேவ ராஜ்யத்தை குறித்து பேசி அவர்கள் நோக்கத்தை அவருக்கு சொஸ்தமடைய வேண்டும் என்று சுகமாக்கிட்டார். அடுத்தது பார்க்கிறோம், சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்த ஜனங்களுக்கு உணவு கொடுக்கணும். என்ன சீஷர்கள் திட்டம் போடுறாங்க. சீஷன் போட்ட திட்டம் தப்பு கிடையாது. சாயங்காலம் எங்க தங்க வைக்கிறது, ஊருக்கு போய் தங்கி தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதித்துக் கொள்ள வனாந்தரமா இருக்கு, போய் வாங்கிக்கணும், அனுப்பிவிட வேண்டும் என்று இயேசுக்கு சொன்னாங்க. மனுஷன் சொல்ற ஆலோசனை. அப்ப அவரு என்ன சொன்னாரு, நீங்களே இவங்களுக்கு நான் அனுப்பிவிட வேண்டிய, என்ன நம்பி வந்துட்டாங்க, இந்த வனாந்தரத்துக்கு என்னை நம்பி வந்துட்டாங்க, என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நீங்களும் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க. அவங்க சொல்றாங்க, எங்க கிட்ட 5 அப்பத்தை தவிர 2 மீன்களை தவிர வேற ஒன்றும் இல்ல, நாங்க போய் வாங்கி கொண்டு வரலாம் என்று திட்டம் போடுறாங்க. அப்ப இயேசு அங்க ஒரு ஒழுக்கத்தை கொண்டு 5000 பேரு புருஷர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் 50 பேராக 100 குரூப் உட்கார வைக்கிறார். ஏன்னா பெண்கள் எவ்வளவு இருந்தாங்க, பிள்ளைங்க எவ்வளவு இருந்தாங்கன்னு தெரியாது. 50 பேர் கணக்கு போட்டா 100 குரூப்பா உட்கார வைக்கிறார். பாருங்க, உணவு கொடுப்பது முக்கியம் அல்ல, அது ஒழுங்காக கொடுப்பது தான் முக்கியம். அப்போ இயேசுவே அங்கு ஒழுங்குபடுத்தினார் என்று சொல்லிப்பார். சில பேர் தலைமையில் இருக்கும் பொழுது எப்படின்னா சாப்பிடாச்சா கொடுத்துருங்க பண்ணிட்டு போயிட வேண்டியது இல்லை, அங்கே நின்று அதை ஒழுங்கு செய்வது தலைமைக்கு ஏற்றதான ஒரு ஒழுக்கமாக இருக்கும். ஏன்னா அதை நான் கடைபிடிக்கிறேன். எப்போது சபைக்கு உணவு கொடுத்தாலும் அந்த இடத்துல போய் நிற்கிறேன். ஏன்னா என்னை பிரியப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு ஜனங்களுக்கு போடாத, ஐயா மீதி ஆயிட்டு வச்சிட்டேன், நான் ஏன் சாப்பிடுறது எல்லாத்தையும் நடக்கிற காரியத்தை பார்க்கிறேன். வந்து விசுவாசிக்கு உணவு சரியாக அதிகமா நல்ல உணவு கொடுக்காம அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பாஸ்டர் ஐயா மீதி ஆயிடுச்சு நான் என்ன செய்யட்டும். அப்படி அங்கே இருந்து எல்லா வருகிற ஜனங்களுக்கு திருப்தியாக போட்ட பிறகு கூட யாருக்கு வேண்டும் என்று சொல்லி அழைத்து உணவு கொடுக்கிற பழக்கத்தை என்னுடைய பழக்கத்துல நான் ஒன்னிச்சிருக்கிறேன். ஏன் சொல்லாது மீதியா இப்ப செய்வதே ஜனங்களுக்காகத்தான். அதை ஒழுங்குபடுத்தி இப்ப நான் ஒருவேளை நான் நின்னா சொல்லுவாங்க, உடன் உழைக்கிற ஐயா நீ வந்து நில்லு, நீ நின்னா எல்லாம் கொஞ்சம் ஒழுக்கமா வருவாங்க. இல்ல எல்லாம் அது ஒரு இடத்துல அப்படித்தான். தலைமை போய் அங்க நிக்கும் போது அதுக்குரிய மரியாதை ஒண்ணு இருக்கு. நிச்சயம் அதை நான் பாக்குறேன். நான் போய் நின்னா அந்த கிளாஸ் இல்லாம எல்லாம் டிசிப்ளினா வருவாங்க. நானும் பார்த்துட்டு எல்லாருக்கும் போடு என்று சொல்லுகிற பழக்கம் எனக்கு. ஏன் நான் போய் நிக்கிறோம், நம்ம போலனாக்கா ஐயா சரியா போடல, ஐயா இவங்க அப்படி போட்டாங்க, இவங்க இப்படி ரிப்போர்ட் வருது. நான் போய் நின்றுட்டு நானே சொல்லுவேன், நீ போடு, எக்ஸ்ட்ரா போடு, இல்ல அப்பா அவங்க நடக்க முடியாது எத்மி கூடு. சில ஒழுக்கம் நாம் தலைமையில் இருக்கிறவர்கள் சில உணவு கொடுக்குதோ மற்ற எல்லா காரியத்திலுமே ஒழுங்கு செய்வது. வெறும் உணவு கொடுத்து மாத்திரம் இல்ல, ஆராதனை ஒழுங்கு செய்வது, ஆராதனைக்கு வருகிற உள்ளே உட்கார வைப்பதற்கேற்ற ஒழுங்கு, அந்த கம்யூனியன் வர பொழுது ஒழுங்கு, காணிக்கை எடுக்கும் பொழுது ஒழுங்கு, ஜெபிக்கும் பொழுது வருவது எல்லாம் ஒரு ஒழுக்கம். கிறிஸ்தவர்கள் என்றாலே அந்த ஒழுக்கத்துக்கு பேர் போனவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தார். அப்ப அந்த காரியத்தை பார்க்கிறோம். தேவகுமாரன் அவர் பார்க்கணும் 50 பேராக அவர்களை உட்கார வைங்க. அப்ப அங்க டிசிப்ளினை பார்க்கிறோம். அப்ப இதை கேட்கிற பிள்ளைகள்னா அந்த டிசிப்ளினுக்கு தலைமைக்கு என்ன ஆகுதுங்க, கீழ்ப்படிந்தார்கள், உட்கார்ந்தார்கள். சொல்லுங்கள் என்றார். தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாவற்றையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்போ தலைமை ஒழுக்கத்தை சீஷர்களுக்கு அப்போஸ்தலருக்கு அறிவிக்கிறார். அறிவித்த உடனே சீஷர்கள் அதுபடியே செய்றாங்க. ஆமா. அப்போ கேள்வி கேட்கல, தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டியது சீஷர்களுடைய கடமை. எனக்கு ஒரு பழக்கம் பாஸ்டர், நீங்க சொல்லும் போது இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தேன்னு வைங்க, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தேன்னு அவனுக்கு சொல்லுவேன், உனக்கு கீழ்ப்படியறவனே நீ கூட இட்டுன்னு போ,
உனக்கு ஆலோசனை கொடுக்குறோன்னு இட்டுன்னு போகாத, ஏன்னா நீ சொல்கிறத அவன் செய்யணும். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்க வேண்டும் தவிர அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக இல்லை. இந்த சீஷர்கள் கீழ்ப்படிந்தாங்க தவிர அவருக்கு சொல்றதுக்கு பேங்க் ஆன்சர் பண்ணவே இல்லை. அந்தபடி அவர்கள் அப்படியே எல்லாவற்றையும் உட்காரபடி செய்தார்கள். அப்பொழுது அவர்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு குறைவுதான், 5000க்கு போதிய அளவுக்கு இல்ல. 5 அப்பத்தை 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு போஷிக்க முடியாது. ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு அதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, ஊழியத்தை நடத்துவதற்கு ஏற்ற போதிய வருமானம் இல்லாம குறைவா இருக்கலாம், ஆனால் அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரானால் இந்த பழக்கத்தை நம்ம வீட்டுல கொண்டு வரணும். நமக்கு வருகிற வருமானத்தை குறைவா இருக்கலாம், போதிய நடத்த முடியாமல் இருக்கலாம், அது ஆண்டவருடைய பாதத்துல வச்சு நாம் ஜெபிக்கும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானால் அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை காண முடியும். எப்படி காண முடியும்? அவர் ஆசீர்வதித்தார். 5000 பேர் சாப்பிட்டு 5 அப்பம் 2 மீன் தான். அவர் அதை ஆசீர்வதித்தார். 5000 பேர் சாப்பிட்டு மீதியாகத்தக்கதாகவும் 12 கூடை நிறைய துணிக்கைகளை எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அற்புதம் ஏன் நடந்துச்சு சொன்னா, அந்த குறைவை 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது நிமித்தமாகத்தான் இந்த அற்புதம். இதுன்னு நாம் காண்க தெரியும்னா, நமக்கு உட்பட்ட காரியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரானால் அது நமக்கு நிறைவாய் இருக்கும், மீதியாகும்படியாய் அற்புதத்தை செய்கிற சில நேரத்துல நிறைய ஜனம் வந்துருவாங்க. ஐயோ நம்ம உணவு கம்மியா இருக்கிறத பதட்டமா இருக்கும். ஒரு நாள் அப்படித்தான் நடந்தது காரியம். நிறைய ஜனம் உணவு கொஞ்சம், நான் வெளியிலே போகல, ஆலயத்தில் பலிபீடத்துக்கு போயிட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த சாப்பாடு போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் வெளியே வர்றதில்லை, ஏன்னா நீ அதை ஆசீர்வதிக்கணும். என் நடந்த ஒரு சம்பவம். நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, உணவு கம்மியா இருக்கு, ஜனம் அதிகமா இருக்கிறாங்க, பாஸ்டர் புரிஞ்சிச்சு. ஆனா என் உள்ளத்துல என்ன, நான் வெளியே போக மாட்டேன், பலிவிட்டு கீழே இறங்கல, நீங்களே உணவு கொடுங்க. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். முடிஞ்சிட்டெல்லாம் பார்த்தா என்ன பண்ணா, ஒரே ஒரு 2 பேருக்கு மாத்திரம் உணவு மீதியா இருக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்தோம். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். உண்மை நடந்த சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பாக. அப்படின்னா அந்த குறைவா இருக்கிற வேளையில அந்த நிறைவு செய்கிற தேவனிடத்தில் கொடுத்தா அதை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நிறைவாக மீதியாகத்தக்கதாக செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்ம வாழ்க்கை குறை இருக்கு, அதை நிறைவாக்கணும்னா அவர் அதை ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை நிறைவாக்கப்படும், மீதியாகத்தக்கதான அளவுக்கு அற்புதத்தை செய்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழ்ப்படிதல், ஒழுக்கம், கீழ்ப்படிதல், ஆசீர்வாதம், நிறைவு, இவைகள் எல்லாம் இந்த பகுதியில நம்மால பார்க்க முடிந்தது. இயேசு அந்த இடத்துல சீஷர்களுக்கு சொன்னதை கேட்டார்கள். சீஷர்கள் இயேசு கிட்ட சொன்ன உடனே அவர்களுக்கு சொன்ன பதிலை அவர்கள் கீழ்ப்படிந்து அப்படியே செயல்பட்டார்கள். கர்த்தர் அற்புதங்கள் செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இதை தொடர்ந்து பேதுரு என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து லூக்கா எழுதுகிறார். 18, 19, 20 வசனத்துல இந்த பகுதியை குறித்து நம்ம மத்தியில் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் விளக்கப் போகிறார். அநேக விஷயங்களை நாம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 18வது வசனம், பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இந்த 18ஆம் வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? தலைவரும் சீஷர்களும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். பொதுவா நம்மகிட்ட நிறைய பேர் கற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு சிலரை சேர்க்கவே மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. நம்ம நோக்கமே நமக்கு இருக்கிற கிருபைகளை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு இருக்கிற ஞானத்தை மற்றவர்கள் அடைய வேண்டும், நாம் பெற்ற தெளிவை பிறர்களும் பெற வேண்டும். அப்படின்னு சொன்னால் போப்போ உன்னுடைய இடம் அங்க, என் இடம் எங்க அப்படின்ட்டு ஒதுக்கி விடுவதில்லை. சில இடத்தில் ஆண்டவர் தேவைப்படும் போது தனியா போயிருக்காரு. ஆனா அதிகமா பார்த்தால் ஆண்டவர் இயேசுவும் சீஷர்களும் இணைந்து ஜெபம் பண்றாங்க. இப்ப ஜெபம் முக்கியம். ஜெபம்
அப்ப ஜெபம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை பிறர் கற்றுக்கொள்ளுவார்கள். யாரையும் ஒதுக்கி விடக்கூடாது. வாயில சொல்லுவது மட்டும் இல்லை, அவங்கள நம்ம வழிக்கு உருவாக்கணும். நான் அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லுவேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள், நீ தம் அடிக்கிறவனா இருந்தா கூட வா, நீ விட்டுருவ. நீ பொய் சொல்றவனா கூட என்கிட்ட வா, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உன் வாழ்க்கை மாறும். அந்த கோணத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 12 பேருடைய நிலைமை என்னன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். தெரிந்துதான் அழைத்தார், பயிற்சி விற்கிறார். இப்ப ஜெபத்தை முக்கியப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரின் கேள்வியும் சீஷர்களின் பதிலும். ஆண்டவர் என்ன கேட்டாரு? ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்க, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஜனங்கள் இயேசுவை குறித்து என்ன சொல்றாங்கன்னு நல்லா. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே 5000 புருஷர்கள் வராங்க. அந்த 5000 புருஷர்கள் சேர்றாங்க, பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் இருந்திருப்பாங்க. அப்போது அவ்வளோ பேர் வராங்க. அதை முடிச்ச உடனே கேட்குறாரு, இவங்க என்ன சொல்றாங்க என்னை பற்றி அப்படின்னு. அதான் வெறும் சாப்பாடு கொடுக்கிறவர் தானா இல்லை மேசியாவா நோக்காங்க. அந்த கேள்வி அதுதான். அங்க வெறும் மாம்சமான இந்த உலக தேவைகளை மட்டும் சந்திக்கிறவரா, அல்லது இவர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வந்த மேசியாவா என்பதை ஜனங்களுக்கு புரிந்திருக்குதா, அல்லது மேலோட்டமான நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கா, அல்லது உள்ளான உணர்வில் இவர் பரலோகத்தின் தேவன் என்பதை புரிகிற அளவுக்கு தெளிவு இருக்கா என்பதை உணரும்படி இவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்ப சீஷர்கள் அதற்கு கொடுத்த பதில் என்ன? சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஜனங்கள் யோவான் ஸ்நானனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். யோவான் தெரியும். அதனால ரெண்டாவது சீஷர்கள் சொல்றாங்க எலியா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எலியாவை குறித்த விஷயம், எலியா பழைய ஏற்பாட்டுல அற்புதங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசி என்பது அந்த தெளிவு அவங்களுக்கு இருந்திருக்கு, அறிந்ததை சொல்றாங்க. வேறு சிலர் சொல்றாங்க பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். அப்ப ஆரம்ப காலத்துல தீர்க்க தரிசனம் சொன்னவங்க மரித்திருக்காங்க, அவங்க தான் உயிரோட எழுந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மற்றவர்கள் சொன்னதாக இவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்ட ஆண்டவர் விட்ட ஒண்ணு இவங்க சொல்லல, எல்லாம் மனசுல வச்சுக்கிறாங்க. இவர் கேள்வி கேட்ட பிறகு இந்த பதிலை சொல்றாங்க. சரிட்டு, அவங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அற்புதத்தை பெறுறாங்க, சாப்பிடுறாங்க, என் கூடவே இருக்கிறார்கள். ரைட்டு, அதுதான் இப்போ அவங்க யோவான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அப்ப என்ன விஷயம் சொன்னால், கூட இருக்கிற ஆண்டவர் தன் கூட பழகினவங்க உள்ளத்தில் எதை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள்? மற்றவர்களைப் போல பொதுவான கருத்தா, தம்மோடு இருக்கிறவரின் அவரை குறித்த ஆழமான சிந்தனை இருக்கா? இல்லைன்னா இப்ப எதிர்காலத்தில் இவரை குறித்து தான் வெளியில இவங்க சொல்லணும். யாரை குறித்து? இயேசுவை குறித்து தான் வெளியில சொல்லணும். அப்ப இவங்க வெளியில சொல்றவங்க இருப்பாங்க, போயிடுவாங்க. கூட இருக்கிறவங்க சொல்ல வருகிற முக்கியம் என்ன என்பதை அவர் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள் என்று அதை கேட்கும்போது எடுத்த உடனே ஒருவர் பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னால், பேதுரு, நீர் ஜீவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சொன்னார். இதை தான் எதிர்பார்த்தார். அங்க இவங்க கிட்ட விஷயம் வரணும்னு தான் போட்டு வாங்கினாரு. ஆனா நாம போட்டு வாங்குற போல இல்ல. மனிதர்கள் சிலது போடுவாங்க, விஷயம் எப்படி வருதுன்னு கேட்பாங்க. ஆண்டவர் அப்படி அல்ல. வெளியில உள்ளவன் எப்படி வேணாலும் கருத்துக்கள் தெரிவிக்கலாம், அவர்கள் புரிந்தபடி பேசுவாங்க. தன்னோடு இருக்கிறவர்கள் என்ன குறித்து என்ன சொல்றாங்க? ஏன்னா தன்னோடு இருக்கிறவங்க தெளிவான ஞானத்தோடு புரிதலோடு இருந்தால் அங்க சமாதானம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு ஐக்கியம் இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட காரியங்களை தெளிவாய் செய்வதற்கு காரிய பிரயோஜனமா இருக்கும். அதனால இப்ப கேட்ட பிறகு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னா, கிறிஸ்துனா என்ன? யூதர்கள் எதிர்பார்த்த விஷயம் மேசியா. மேசியா வந்து விட்டார். இது மற்றவங்களுக்கு தெரியல, அவர்களுக்கு யோவானாக தெரிந்தது, எலியாவாக தெரிந்தது,
பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசியாக தெரிந்தது. ஆனா கூட இருக்கிறதுல முக்கியமா 12 பேர்ல முதன்மை வகித்த ஒருவன் பேதுரு. அவனுக்கு தெளிவாயிடுச்சு, இவர்தான் மேசியா என்பதை. அவர் எதிர்பார்த்த கேள்விக்கு தகுந்த பதிலை சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு, இப்போ இந்த விஷயத்தை நீங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்ல வேண்டிய நாட்கள் வரப்போகிறது, அப்பொழுது நீங்கள் தெளிவாய் போய் சொல்லலாம், இதோடு நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து என்னை பின்பற்றுங்கள் என்ற வார்த்தைகளை சொல்லி ஆயத்தப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பேதுரு கன்ஃபஸ் பண்றார், நீங்க தான் கிறிஸ்து என்பதை அவர் கன்ஃபஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனால் பேதுரு மாத்திரம் உடனே அதை கண்டு கொண்டு சொல்லிட்டாரு. அவர் எதிர்பார்த்த பதில் பேதுருவின் வழியா வந்தது. அது நிமித்தமாய் பேதுருக்கு அவர் சொன்ன வார்த்தையை மத்தேயு எழுதுகிறார், அதே போல மார்க் எழுதுகிறார், லூக்கா அதோடு கூட முடித்துக் கொள்கிறார். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது ஏரோது கர்த்தரை பார்க்கணும் அப்படின்னு தேடினதை பார்த்தோம். அடுத்தது சீஷர்களை அவர் தனித்து கொண்டு போய் இருக்கும்போது ஜனங்கள் தேடி வந்தாங்க, அவங்கள அதட்டில் அவங்கள வரவேற்று கொண்டார். அதே நேரத்தில் ஒழுங்குபடுத்தினார், கேட்கறதுக்கு பொறுமை உள்ளவராக இருந்தார். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். மாலை வரை கேட்குறாங்க, அனுப்பிடலான்னு சீஷருங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்களே உணவு கொடுங்கன்றாரு. 5 அப்போ 2 மீனை ஆசீர்வதிக்கிறாரு. 5000 பேருக்கு பங்கு கொடுத்து அதுக்கு பிறகு மீதியானதை 12 கூட எடுக்கிறாங்க. மீனும் 12ன்னு ஒன்று அங்கே வருது, 12 கூட எடுக்கிறாங்கன்னு சொல்லுது. அதுக்கு பிறகு அவர் ஜபத்துக்கு போயிடுறாரு. சீஷருங்க அங்கே தேடி போகிறாங்க அவரை ஜபத்து இடத்துல. அப்போது இவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்பது ஏன்னா திரளான கூட்டம் வந்து போச்சுல, இவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் லூக்கா எழுதுகிற சுவிசேஷத்தில் எல்லாவற்றையும் வருஷப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல நமக்கு பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காரியங்களுக்கெல்லாம் பேதுரு பதில் சொன்னதெல்லாம் பார்த்தோம். மீதியான அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது அவர் முதலாவது முறை தன்னுடைய மரணத்தை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கிறதை அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய காரியமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. இது அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்தோம். தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்கு விளக்குகிறார்கள். நீங்களும் கேளுங்க, வசனத்தின்படி நடங்க, இயேசு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். வசனத்தில் பலப்படுங்க, வசனத்தில் உறுதியாக நில்லுங்க. வசனமானவர் வெளிப்படும் போது நாம் வசனத்தில் நிலைத்திருப்போமானால் வசனத்தோடு கூட நாம் இணைக்கப்படுவோம். எனவே மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெற போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.